நைட்டு 12 மணிக்கு வந்து காளான் கிரேவி செஞ்சு சாப்பிட போகிறோம். நல்லா ஸ்பெஷல் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெரிய வெங்காயம் ஒரு 3 அரைச்சி ஊற்றிருக்கேன். ரெண்டு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இப்போ காளான் போட்டுக்கலாம். 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. நம்ம மிக்ஸி அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதையே நம்ம கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். காளான் வேகிற அளவு தண்ணி. மட்டன் கூட தோற்றுருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், ஹெவியாக இருக்காது, நீட்டாக இருக்கும். ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன், அதை எடுத்து அரைச்சி கடைசியாக ஊற்றிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம். இது வந்து சப்பாத்தி, தோசைக்கு நல்ல ஏற்ற கிரேவி.